பாடுகிற வேளையிலே ஆண்டவரை துதிக்கிற பொழுது ஒரு சிலருடைய நோய் பிணிகள் எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். கழுத்து வலி யாருக்காவது இருந்திருக்கும், ஒருவர் கழுத்து வலி, தோள்பட்டையில் வலி இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறப்ப ஆண்டவர் அவருடைய கழுத்து தோள்பட்டை வலியிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி நன்றி சொல்லும். யேசோ ஷாலாபல பலி கரமா ஹலபலி கரமா கரபா. அப்படி யாருக்காவது கொஞ்சம் வலி இருந்து சுகம் பெற்றதாக உணர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். அப்படி எனக்கு இன்னைக்கு நீங்கி இருக்குது அப்படின்னு ஒரு அம்மா, வயதானவங்க, அடுத்தது வேறு யாராவது அப்படி சுகம் கிடைச்சிருந்தா 2 பேர். யேசோ நன்றி, திஷபார் நன்றி. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல வயிறு சம்பந்தமான வலிகள் போதும். வயிறு சம்பந்தமான வலி பிரச்சனை, வயிற்று வலி, இடுப்பு வலியெல்லாம் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சிலரை குணப்படுத்தி இருக்கிறார். வயிறு சம்பந்தமான வலிகள், பிரச்சனைகள், நோய்கள், இடுப்பு சம்பந்தமான இடுப்பு வலி, நோய்கள், ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கும். அப்படி 1 2 யேசு 3 4 ஹalleluya ஹalleluya 5 6. இந்த பிள்ளைகள் இந்த பக்கத்தில் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya 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 பிரைஸ் தி லார்ட். இது எதுக்கு அடையாளம்? இயேசு நம்மோட இருக்கிறார். சில பேர்லாம் கை தட்டுறது கிடையாது, சில பேர்லாம் பாட்டு பாடுறது கிடையாது, கையை உயர்த்துறது கிடையாது. வெக்கப்படவே கூடாது. நம்ம யாருக்காக செய்கிறோம்? இயேசுக்காக. அவர் நம்மளை பார்க்குறார். நீங்கள் ஆடுறது பாடுறது எல்லாத்தையும் இயேசு பார்க்குறார். பார்த்துட்டு தான் உங்களுக்கு செய்வார். நீ கம்முன்னு நின்னா அவரும் கம்முன்னு நிற்பார். ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்மோடு இருக்கணும், அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும். அவர் நிறைய அற்புதம் செய்வார். இன்னும் நல்லா துதிக்க துதிக்க அற்புதம் நடக்கும். அடுத்தது ஆராதனை. ஆராதனை அவரை துதிக்க போகிறோம். அவர் நம்மோட வரப்போகிறார். சோதனையில் வெற்றி தரப்போகிறார். நம்ம கஷ்டத்தில் நமக்கு விடுதலை தரப்போகிறார். எனவே இதெல்லாம் நினச்சி நாம் அவருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக இயேசுவுக்கு வந்த ஒரு சோதனை. என்ன சோதனைன்னா, அந்த எருசலேம் தேவாலயத்தில் கோயிலில் போயிட்டு இயேசுவை தூக்கிட்டு போய் நிற்க வச்சு நீங்கள் கீழே குதிச்சிங்கன்னா சம்மனஸெல்லாம் உங்களை தூக்கிக்குவாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த சம்மனசுகள் நமக்கெல்லாம் உதவி செய்வதற்காக, பணி ஆற்றுவதற்காக ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் திருமுகம் 1 அதிகாரம் 14வது வார்த்தை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 14வது வார்த்தை. யாராவது பைபிள்? அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பெறாக பெற இருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு காவல் சமனஸ் இருக்கிறாங்க, தெரியுமா? ஒருவருக்கும் ஒரு காவல் சமன்ஸ். நீங்கள் கருதரிக்கப்பட்ட பொழுதே உங்களுக்காக ஒரு சமனஸ் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். பிறந்த பொழுதே அந்த சமனஸ் உங்களோட இருப்பார். அவர் தான் காவல் தூதர், கார்டியன் ஏஞ்சல். நம்ம கூட காவல் தூதர் இருக்கிறார். அவரை நினைக்கணும். நம்ம பெயர், கடவுளுடைய பெயர் அவரில் இருக்குது. அந்த தூதர் நம்ம வழி நடத்துவார், இட்டுக்கிட்டு போவார், இட்டுக்கிட்டு வருவார். திடீர்னு இன்னைக்கு எங்காவது விழ போவீங்க, திடீர்னு யாரும் உங்களை தூக்கி பிடிக்கிறது போல இருக்கும். யாரு? காவல் சமனசு. அவர் உங்களை காப்பாற்றுவார், கார்டியன் ஏஞ்சல். அடுத்தது ஆண்டவர் நிறைய தூதர்களை வச்சிருக்கிறார். மனிதனை படைத்தார், ஆத்ம சரீரம் இல்லாத சம்மனசுகள், நிறைய காவல் சம்மனசுகள்லாம் இருக்கிறார். 9 வகை காவல் சம்மனசுகள். இந்த சம்மனசுகள்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்காக அவரோடு இருந்து ஊழியம் செய்கிறவங்க, அவர் ஆராதிக்கிறவங்க நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்து நம்மளை காப்பாத்துறார். அப்போ இந்த பேய்க்கு என்ன தெரியும்? சம்மனஸ்லாம் உங்களை, இந்த பேய் யாரு? முதல்ல லூசிஃபர் யாரு? அதுவும் சம்மனஸாக தான் இருந்துச்சு.
ஆனா அது சமணசா இருந்து அந்த அந்தஸ்தை எப்படி இழந்துச்சு? ஆங்காரம். மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? ஆங்காரம் மட்டும் வரக்கூடாது. நீதிமொழிகள் 16:18, நீதிமொழிகள் 16:18 ஆண்டவர் சொல்றார், அழிவுக்கு முந்தியது இருக்காமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. உங்கள்ட்டெல்லாம் பைபிள் இல்லையா? நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. இது ரெண்டும் தான் லூசிபர் இருந்துச்சு. எது? அகந்தை, அகங்காரம், வீண் பெருமை. இதுதான் லூசிபர் இருந்துச்சு. அது ஒரு சமணசு, ஒளியின் தூதன். அப்ப ஆண்டவர் பாவத்தில் இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்களை மீட்கணும், என்னுடைய மகனை அனுப்புவேன், மனுஷனா அனுப்புவேன், தூதர்களும் அவரை வழிபடணும். அது எப்படி மனுஷனா பிறந்தவங்கள நாங்க வழிபட முடியாது அப்படின்னு சொன்னது லூசிஃபர். அப்பதான் அவனும் அவனுடைய தூதர்கள் 2 கோஷ்டி போயிட்டான். ஓடிப்போ, நரகத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் தள்ளிட்டாரு. அல்லேலூயா. அப்ப நாமும் வீழ்ச்சி அடையணும்னா நம்மள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? அகந்தை, அகங்காரம், வீண் பெருமை. நிறைய பேர் செருக்கு, தலகணம், வீண் பெருமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்தால் விழுந்துருவோம். அந்த லூசிஃபர் விழுந்துருச்சு. எனவே அந்த பேய் கூட்டம் சொல்லுது, அந்த பேய் என்ன சொல்லுது? நீ கோயிலில் மேலேருந்து கீழே குதிச்சிங்கன்னா சமணசுகளாம் உங்களை தாங்கிக்குவாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுது. பேய்க்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும், அதுவும் சொல்லுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கடவுளாய் ஆண்டவரை சோதியாதே என்றும் எழுதியிருக்கிறது. ஆண்டவரை சோதிக்க கூடாது. நாம வேணும்னே போயிட்டு மேலே போய் இது வேணும்னு கீழே குதி. ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே நான் குதிக்கிறேன் அப்படின்னு குதிக்கலாமா? குதிக்க கூடாது. ஆண்டவரை வீணா சோதிக்க கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு அப்படி ஏதாவது செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒரு 3 பெண் பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சந்தோஷமா கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு வரவங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அது மழைக்காலம், ஒரு ஆறு வழியாக போகணும். அந்த ஆற்றின் வழியாக கடந்து போகிறப்ப இவங்களுக்கு என்ன, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், ஆண்டவர் மோசேக்கெல்லாம் இப்படி கட்டளை கொடுத்துக்கிறார், எனவே நம்ம ஆற்றை கடந்து போகலாம், நல்லா ஜாலியாக போகலாம் அப்படின்னு 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கையை பிடிச்சிக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்ன்ட்டு அப்படியே குதிச்சுட்டு அந்த தண்ணி போது வேகமாக அதில் இறங்கி போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே நிறைய தண்ணி வந்து 3 பேரையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சோதிக்கலாமா? வீணா போய் மாட்டலாமா? தவறு. ஆண்டவரை சோதிக்க கூடாது. ஆண்டவர் எதுக்கு உதவி செய்யணுமோ அதுக்கு தான் செய்வார். இப்படி வீணா ஆண்டவரை சோதிக்க கூடாது. அல்லேலூயா. நான் கூட தொடக்கத்தில் இப்படி தான் பண்ணுவேன். இப்படியெல்லாம் கொஞ்சம் எனக்கும் சில சோதனைகள்லாம் வந்துச்சு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்த பிற்பாடு பைக்கில் வேகமாக போவேன். ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, ஆண்டவரே பஸ்ஸுக்காரெல்லாம் ஒதுங்கி போகணும், சொல்லுங்கள் நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, அவன் உங்களை பார்த்தோன்னே ஓரமாக போகணும். போயிட்டே இருப்பான், அவன் ஒதுங்கவே மாட்டான். ஆண்டவர் என்ன தான் திட்டுவார். நீ எப்படி சோதிக்கலாம்? அவன் வழி போகிறப்ப நீ தானே ஒதுங்கி போகணும். இப்படி சோதிக்கக்கூடாது, செய்யவே கூடாது. ஆண்டவரை எந்த விதத்தில் நாம் சோதிக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்போ மனித வாழ்க்கையில் உடல் சார்ந்த ஆசைகள் வரும், வயிறு சார்ந்த உணவுக்கான ஆசைகள் வரும். அடுத்ததாக பல பதவி, புகழ், பெருமை, சொத்து இதற்கான ஆசைகள் வரும். பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் ஆணிவேர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம்
10வது வார்த்தை, பொருளாசிய எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அப்ப அந்த ஆசை வந்துச்சுன்னா நம்ம சோதனையில விழுந்துருவோம், பாவத்துல விழுந்துருவோம் அப்படின்னு சொல்றார். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் வாழ்வு வந்து விடாது. ஒரு நல்ல பெரிய செல்வந்தர், நிறைய வீடு, நல்ல வாழ்க்கை இருக்குது, கடைசியில் அவங்க பொண்ணுங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. பாருங்க, என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கல. அப்பா சேர்த்து வச்சார், ஏமாத்தி சேர்த்து வச்சாங்க, சாபம் வந்துடுச்சு, வாழ்க்கையே இல்லை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆன குழந்தை பாக்கியமே கிடையாது, வாழ்வு வந்து விடாது. ஆசீர்வாதம் வேணும். கடவுள் தான் ஆசீர்வதிப்பவர், கடவுள் தான் எல்லாவற்றையும் கொடுப்பவர். அவரை நம்பணும், அவர் சோதனை மேற்கொள்ள சக்தி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். தாங்கக்கூடிய சோதனையை தான் ஆண்டவர் கொடுப்பார், வலிமைக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அந்த சோதனையில் விடுபட வழி வகுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்போ ஒரு சிலருடைய சோதனை, இயேசுவை பார்த்துட்டோம், இயேசு சோதனை வென்றார். அதே போல சோதனை வென்றவர்கள் யார்? ஆபிரகாம். கடவுள் ஆபிரகாம் அழைச்சார். அவர் அழைச்சப்ப குழந்தையே கிடையாது. பிறகு அவருக்கு 99வது வயதுல தான், 100 வயது ஆனப்போ தான் ஒரு குழந்தை, ஈசாக்கு. நல்ல குழந்தை கிடைச்ச உடனே எப்போ பார்த்தாலும், இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஆண்டவரே ஆண்டவரே எப்போ எனக்கு குழந்தைய கொடுப்பீங்கன்னு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். குழந்தை பிறந்த உடனே மேலே பார்த்தவர் இப்போ எங்கே பார்க்குறாரு? கீழேயே பார்க்குறார், குழந்தையே பார்க்குறார், ஆண்டவரே பார்க்கறதில்ல. நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுறது, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே கோயிலுக்கே வர்றது கிடையாது. குழந்தை தான், அந்த குழந்தை குஞ்சுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஐயோன்னு இருக்கிறது. கடைசியில் அப்புறமா ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆக்குவார். அப்போ தான் ஐயோ சாமியார்ட்ட மந்திரிக்கணும், என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சோதிப்பார். அதிகமாக ஆண்டவரை தவிர அன்பு எங்காவது போச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவர் சோதனைகளை அனுமதிப்பார். கடவுளை தவிர யாரையாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அவரை உடனே எங்காவது தூக்கிவிடுவார். எனவே அவங்களாம் நம்மளோட ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. லிமிட்டாக பழகணும், லிமிட்டாக அன்பாக இருக்கணும். கடவுளை தான் முதல்ல அன்பு செய்யணும். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. அப்போ அதிகமாக அந்த குழந்தை அன்பு செய்தார். ஆண்டவர் ஒரு நாள் தோன்றி, ஆபிரகாம், நீ அதிகமாக அன்பு செய்யும் உன் மகனை எனக்கு பலியிடணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். சோதனை வந்துச்சா? அப்ப நல்ல ஒரு குழந்தை வயதான காலத்துல கொடுத்தார். எனவே ஆபிரகாம் அன்பு செய்தார். அப்ப இந்த நேரத்துல ஆபிரகாம் இந்த குழந்தைய அன்பு செய்யறாரா, என் மேல அன்பு செய்யறாரா அப்படின்னு ஆண்டவர் சோதிச்சார். சோதிச்ச போது அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நீங்க தானே கொடுத்தீங்க, அதனால என்ன, நான் பலியிடுறேன் ஆண்டவரே, அந்த மோரியா பள்ளத்தாக்குல பலியிடணும். சரி, பையனை இட்டுக்கிட்டார், ஈசாக்கு இட்டுக்கிட்டார். ஈசாக்கு தலையில விறக வச்சுக்கிட்டாரு. ஈசாக்கு விறக சுமந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்தது இவர் நெருப்பு எடுத்துக்கிட்டாரு, கத்தி எடுத்துக்கிட்டாரு, வேலைக்காரங்களை இட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வேலைக்காரங்கள்ட்ட, நீங்க இங்கே இருங்க, நானும் என் பையனும் போயிட்டு ஆண்டவருக்கு பலி இட்டுட்டு நாங்க வரோம். என்ன சொல்றாரு பாருங்க, என் பையனை பலி இட்டுட்டு வரேன்னு சொன்னாரு. இல்ல, நாங்க ஆண்டவருக்கு பலி செய்வோம், போய் நானும் என் பையனும் பலி இட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அங்க போயிட்டு அந்த நேரத்துல போறப்போ பையன் கேட்கிறான், ஈசாக்கு என்ன கேட்கிறான், அப்பா பலியிட்டு தானே போறீங்கப்பா, சரி நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, பலியிடக்கூடிய விலங்கு எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். ஆபிரகாமுக்கும் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், நீ தாண்டா அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்ல முடியுமா? உன்னை தாண்டா பலியிட போறேன் எப்படி சொல்றது? அப்படியே மனசெல்லாம் அவருக்கு அவ்வளோ. ஆனா அந்த நேரத்திலையும், மகனே ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்ன சொல்றாரு? மகனே ஆண்டவர் பார்த்து கொள்வார்.
ஆண்டவர் கொடுப்பாருப்பா அப்படின்னு அப்படியே போறப்ப அவ்வளோ வேதனையா போறார். ஆனா ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு. அவரும் போயிட்டு திடீர்னு பையனை பிடிச்சி கட்டி அந்த பலிப்பீடத்துல மேலே வச்சு விறகு வச்சு படுக்க வச்சு கத்தி எடுத்து வெட்ட போறார், பலியிட போறார். ஆபிரகாம் ஆபிரகாம் நிறுத்து, பையன் மேல கையை வைக்காத, நீ என் அன்பு செய்யறவன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்காக உன் பையனை கூட நீ இழக்க நீ தயாரா இருக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பம் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய பெயரை நான் நிலைநாட்டுவேன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சோதனையை கொடுக்கிறாருன்னா, அழகை சோதனை கொடுச்சிச்சு, அது அழிவு. ஆனா ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறப்ப அதை நாம் செய்யறோம்னா ஆண்டவர் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு புத்தகம் முதல் அதிகாரம், யோபு புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சாத்தான் திடீர்னு விண்ணகத்தில் வந்து ஆண்டவரை பார்க்குது. நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். உலகத்தை சுற்றி சுற்றி பார்த்த ஆண்டவரே, ஏன் யாரும் மாட்டலையா? ஆண்டவர் கேட்குறார். என் ஊழியன் யோபுவை பார்த்தியான்றார். யோபு, பார்த்தனே, ஜாலியாக இருக்கிறான், நல்ல வீடு, நல்ல பிள்ளைங்க, எல்லாம் சொத்து, அதான் நீங்கள் தான் எல்லாம் அவனை பார்த்துக்கிறீங்களே, நீங்கள் தான் அவனை சுற்றி வேலி அடிச்சிருக்கிறீங்களே, அவன் தொழிலை ஆசிர்வதிக்கிறீங்களே, அவன் நல்லா தான் இருக்கிறான். அவனை போல நீதி நேர்மையாளன் பரிசுத்தமானவன் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிதான் இயேசு வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபிக்கணும். நான் அது எத்தனை தடவை வந்துக்கிறேன், இன்னும் நல்லா துதிக்க தெரியல. நல்லா துதிக்கணும். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, உம்மை ஸ்துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், நீ எவ்வளோ நல்லவர், பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், கொடுப்பவர், காப்பவர், மீட்பவர். எவ்வளோ ஆண்டவரை துதிக்கலாம். நிறைய பேர் துதிக்கிறதே கிடையாது. ஜெபிக்கணும், துதிக்கணும். ஜெபம் என்பது துதிப்பதாகும், இறைவனை துதிப்பதாகும், இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும், இறைவனிடம் நம்மை கொடுப்பதாகும், இறைவனிடம் நம்மை அர்ப்பணிப்பதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் எண் 98. அல்லேலூயா, அல்லேலூயா என்ற ஒரு பாடலை நாம் பாடி உற்சாகத்தோடு ஆண்டவர் வரப்போறாரு, அவரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் அவரை பாடி நல்லா துதிக்கணும். எப்போ துதிக்கிறோமோ அப்போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். எப்போது ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அப்போது நாம் உயர்த்தப்படுகிறோம். அப்போ ஆண்டவரை உயர்த்தணும், நாம் உயர்த்தப்படுவோம். நம்மை தாழ்த்தணும், உயர்த்தப்படுவோம். ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் செயல்படுவார். எனவே பாடல் தாழ வச்சுக்கிறோங்க. பாடல் எண் 4, அல்லேலூயா. அல்லேலூயானா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுறோம், ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு ஆண்டவர் மகிமைப்படும். வெளியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கோயிலுக்கு வரணும். வெளியில் நிற்கிறவங்களாம் இந்த தியானம் நடக்கிறப்ப சிறு பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடி வர். எபிரேயர் சிறுவர் கூடாம நல்லா ஆண்டவரை துதிச்சான். ஆண்டவரை இயேசுவை தாவீதின் மகனுக்கு ஓசானான்னு பாட்டு பாடினான். சிறு பிள்ளைகள் வெளியில் இருக்கிறவங்களாம், கிரவுண்டில் இருக்கிறவங்களாம் உள்ளார வந்துடணும். உள்ளார வந்து முன்னாடி உட்காந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நல்ல உற்சாகத்தோடு
கை கூட தட்டல யாரும். அல்லேலூயா 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 இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. இயேசுவே ஆண்டவரே, இந்தியாவின் மீட்பரே. இயேசுவே ஆண்டவரே, தமிழ்நாட்டின் மீட்பரே. இயேசுவே ஆண்டவரே, விழுப்புரத்தின் மீட்பரே. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் தாமே அற்புதமானவர், நீர் அதிசயம் செய்பவர். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இம்மானுவேல் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இருதய ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, நலம் தரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புனித சவேரியார் பங்கு இறை மக்கள் எங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, நீங்க தான் சோதனையில வெற்றி பெற்றவர், நீங்க தான் துன்பத்துல வெற்றி பெற்றவர், நீங்க தான் சிலுவில வெற்றி கொண்டு வந்தவர். எங்களது இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே மீட்பரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, வெற்றியின் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, விடுதலையின் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, அரசராம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஆற்றலின் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, அற்புதத்தின் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் எங்கள் வழி, நீங்க தான் எங்க வாழ்வு, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே நற்கருணை ஆண்டவரே. இயேசுவே 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 நன்மையின் ஆண்டவரே.
இயேசுவே 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 நல்வாழ்வின் ஆண்டவரே இயேசுவே 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 நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசு நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசு நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடணும். கரங்களை உயர்த்தி நல்லா உயர்த்தி இயேசுவே ஆண்டவரே எங்களோட இருங்க, எங்களை பாருங்க ஆண்டவரே, உங்க இரக்கத்தை கொடுங்க, உங்க மன்னிப்பை கொடுங்க, மனமாற்றத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்களுடைய மக்கள், உங்களையே நினைச்சிருக்கிறோம். இயேசுவே எங்க மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே. பாவத்துல இருக்கிறோம், சாபத்துல இருக்கிறோம், நோயில இருக்கிறோம், சோதனையில இருக்கிறோம், துன்பத்துல இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம். எங்க துன்பங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எங்க வாழ்வு உங்களுக்கு தெரியும். நீங்க எங்களோட இருக்கணும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, சோதனையில வெற்றி பெறணும்னா நீங்க எங்களோட இருக்கணும், எங்களை வழி நடத்தணும். உங்களுடைய வல்லமை கொடுங்க, ஆற்றலை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசு போரி அலபரா வாபரி இயேசு துதிக்கரோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், 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 என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். எல்லாரும் உற்சாகத்தோடு இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். உங்க இரக்கம் தான் ஆண்டவரே. நாங்க இன்னும் வாழுறோம், இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம், இன்னும் உயிர் வாழுறோம்னா உங்களால தான் இயேசுவே. ஆண்டவரே எங்களை காப்பாற்றி வரீங்களே, மீண்டு வரீங்களே, இன்னும் உங்க இரக்கம் பொழியப்படட்டும் இந்த பங்கின் மீது. பங்கு தந்தையர் அருட்சகோதரிகளே, ஆண்டவர் நல்லவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் வல்லவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் பெரியவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் தூயவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் உன்னதர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் உயர்ந்தவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். உங்க இரக்கத்தை கொடுங்கப்பா. அப்பா அருள் நிறைந்தவரே, இரக்கமுடையவரே, பேரன்பு மிக்கவரே, பேர் இரக்கமுடையவரே, உங்க பிள்ளைங்கள் நாங்க மீண்டும் திரும்பி வந்திருக்கிறோம், உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்க இரக்கத்தை காண்பீங்க. ஆண்டவர் காப்பவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் மீட்பவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் கொடுப்பவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் பெரியவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது இரக்கம். ஆண்டவர் காப்பவர் அவரை போற்றுங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் கொடுப்பவர் அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம், துதிப்போம்.
உயர்த்துவோம். இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, mara masabala. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்துவோம். உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நினைச்சு நன்றி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே. எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. என் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, வெற்றியின் ஆண்டவரே, விடுதலையின் ஆண்டவரே, நல்வாழ்வு கொடுப்பவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவரே, ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். இந்த உலகத்துல உடலோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றீங்க ஆண்டவரே. சோதனை மீது வெற்றி பெற்றவரே, சாதனைகளை வெற்றியை கொடுப்பவரே, நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோட இருங்க, பேசுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில வெற்றி கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமர்வோம். அப்ப பார்த்தீங்கன்னா சோதனைகள் நமக்கு வரதான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும், சிலுவை நமக்கு இருக்கதான் செய்யும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இயேசுக்கு எப்படி சிலுவை இருந்துச்சோ, கஷ்டம் இருந்துச்சோ, துன்பம் இருந்துச்சோ, சோதனை இருந்துச்சோ, அதெல்லாம் நமக்கும் இருக்கும். ஆனால் இயேசுவை போல நாம் வெற்றி பெறணும், வெற்றி வாழ்க்கை பெறணும். அப்போ சாத்தான் சோதனையை ஆண்டவருக்கு கொடுத்துச்சு. ஆண்டவருக்கு 3 வகையான சோதனை கொடுத்துச்சு. அப்போ அந்த சோதனைகள் மீது ஆண்டவர் வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததான் நாம் பார்த்தோம், ஆபிரகாம் ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்தினார். அப்ப விசுவாச சோதனை நம்ம வாழ்க்கையில சில சமயங்களில் விசுவாச சோதனை ஏற்படும். அப்ப நம்ம நம்பிக்கை இருக்குதா, நம்ம கடவுளை உண்மையா அன்பு செய்யறோமா, அந்த கடவுள் நம்மோட நமக்கு அந்த கடவுளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதிப்பார். அப்போ அந்த சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறப்ப, சோதனைக்கு உட்படுத்துறப்ப நாம் அதில் வெற்றி பெறணும். அதில் வெற்றி பெற்றவர் யார்? ஆபிரகாம். பார்த்தோம்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். அந்த ஈசாக்கை நல்லா அவங்க பாசமாக வளர்த்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அழைத்து, நீ அன்பு செய்யும் உன் ஒரே மகனை எனக்கு பலியிடணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கு இட்டுட்டு போய் பலி கொடுக்க வெட்ட போறாரு. அப்போ ஆண்டவர் தடுத்து, நீ என்னை அன்பு செய்கிற, நீ என் மேலே நம்பிக்கையாக இருக்கிற, நீ கடவுளுக்கு பயந்து வாழறன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நம்ம எதையெல்லாம் அதிகமாக அன்பு செய்கிறோமோ, பிள்ளைகள் அன்பு செஞ்சாலும் வேறு எதன் மீது அதிக அன்பு வச்சாலும் அப்போ ஆண்டவர் சோதிப்பார், சோதனைக்கு உட்படுத்துவார். அப்போ அதில் நாம் வெற்றி பெறணும். எல்லாத்தையும் விட்டு விட்டு வரக்கூடிய பக்குவம் வேணும். அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். யார் அப்படி சொன்னது? என் உயிரை கூட கொடுப்பேன். யார் சொன்னது? யாரு? பேதுரு சொன்னாரா இல்லையா? பேதுரு, சாத்தான் உன்னை சோதிக்க போறான். ஆண்டவர் சொன்னார், சாத்தான் உன்னை சோதிக்க போறான், என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டான், நீ சோதனைக்கு உட்பட போற, உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சோதிக்க நேரம் வந்துடுச்சு, சோதனை காலம் வந்துடுச்சு, நீ தளர்ந்து போகக்கூடாது, நீ அந்த சோதனையில உறுதியா இருக்கணும். பேதுரு, ஆண்டவரே நான் போய் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஆனா கோழி கூவதற்கு முன்பு 3 முறை நீ என்னை மறுதளிப்பாய். அப்போ அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவர் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாங்க, இட்டுக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவரும் போறாரு. அப்போ அந்த குளிர் காயிற கும்பலில் போய் உக்காந்திக்கிறாரு.
அப்போ ஒரு பெண், நீயும் அந்த கூட்டத்தில் இருந்தவன் தானேன்னு கேட்குறான். அம்மா, அந்த ஆளை எனக்கு தெரியாது. இன்னொரு ஆள், டேய் நீ உண்மையாக அந்த கூட்டத்தில் தான் இருந்தா? ஐயா, அவரை எனக்கு தெரியாது. அப்புறம் இப்படி மறுதளித்த உடனே கோழி கூவியது. பார்த்தீங்களா? 3 வருஷம் ஆண்டவரோட இருந்துட்டே அந்த ஆண்டவரை தெரியாது அப்படின்னு அந்த சோதனையில் தோல்வி அடைந்தார். பாருங்க, ஆண்டவர் அவரை உற்று நோக்கிறார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, எட்ட தூரத்துல இருந்து உற்று நோக்கி, இப்படி ஆயிட்டையே அப்படின்னு ஆண்டவர் அவர் மேலே அவர் வெறுக்கல. ஆண்டவர் இன்னும் அவர் அந்த விழுந்துடக்கூடாது, அதிலே இருந்துடக்கூடாது, எழுந்திருக்கணும், வெற்றி காணணும். ஆண்டவருடைய பார்வை பார்த்த உடனே, தான் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுதார். மனம் மாற்றம் பெற்றார். ஆண்டவரை அன்புருக அவரை உற்று நோக்கினார். தொலையிலிருந்து ஆண்டவர், அந்த பேதுரு இப்படி என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு ஆண்டவர் உற்று நோக்கிறப்பே அவர் தனது தவற்றை உணர்ந்து எழுந்திருக்கிறார். பிறகு பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இயேசுவிற்கு சாட்சியாக மாறுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இந்த யோபு பற்றி நாம் பார்த்தோம். யோபுக்கு அந்த சாத்தான் சோதிக்கிறான். ஆண்டவர் சோதிக்க உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்போ உத்தரவு கொடுத்த உடனே அவங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போகிறாங்க, உடைமைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, கடைசியில் ஒரு உடலிலும் நோய் வந்துருச்சு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆண்டவரை பழிச்சிட்டு சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்டேருந்து நல்லதை மட்டும் நம்ம பெற்றுக்கிறோமே, ஏன் தீமையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஆண்டவர் தீமையை அனுப்புனா கூட நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணுமே. ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் பெயர் போற்ற பெறுக அப்படின்னு ஆண்டவர்கிட்டேருந்து நன்மையை மற்றும் பெறுகிறோமே, ஏன் துன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அந்த யோபு ஆண்டவருக்கு எதிராக பேசல, ஆண்டவருக்கு எதிராக அவர் தாமே முணுமுணுக்கல, ஆண்டவரை தூற்றல, ஆண்டவருக்கு எதிராக இல்லை. அப்போ ஆண்டவர் கடைசி வரைக்கும் இவர் இப்படி இருந்ததால ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வதித்தார். அவர் நண்பர்களுக்காக ஜெபித்தார். மீண்டும் 7 மடங்கு 100 மடங்கு செல்வத்தையும் பிள்ளைகளையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இப்போ அந்த யோபுவை பற்றி நாம் நினச்சி பார்க்குறோம் பாருங்க. அப்போ அந்த சோதனையிலே யோபு ஆண்டவருக்கு எதிராக செயல்படலை, ஆண்டவருக்கு எதிராக பேசலை, ஆண்டவரை விட்டு விட்டு போகலை, தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு பன்மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சோதனையில் வெற்றி பெற்றார். இந்த யோபு துன்பத்தில் வெற்றி பெற்றார். இந்த பேதுரு அந்த மறுதளிச்சாலு கூட மனமாற்றம் பெற்று இயேசுவை நம்பினார். அவரை தான் திருச்சபைக்கு தலைவராக வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் பலவீனத்தில் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட வந்துடணும்? இயேசுவிட்ட வந்துடணும். நம்மகிட்ட பலவீனம் இருக்குதா, பாவம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, துன்பம் இருக்குதா, இயேசுகிட்ட தான் வரணும். வேற யாரையும் நம்பக்கூடாது. இயேசு ஆண்டவர்கிட்ட வரணும். அவரால் முடியும். அந்த சோதனையை வெல்ல முடியும், துன்பத்தில் வெற்றி காண முடியும், கஷ்டத்துல இருந்து விடுதலை அவரால் தர முடியும். அவரை நம்பி நீங்க இருக்கிறீங்க, நீங்க கொடுப்பீங்க, நீங்க செய்வீங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த ஆண்டவரை நாம நம்பணும். அப்ப நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்ப பாவ போராட்டம், பாவ சோதனைகள் நமக்கு வரும். அப்ப இந்த உடல் சார்ந்த சோதனைகள் வரும், மற்றுமாக உலகு சார்ந்த சோதனைகள் வரும், இன்னும் அழகை கொடுக்கிற சோதனைகள்லாம் வரும். இது எல்லாவற்றின் மீது நாம் வெற்றி பெற்று வாழணும். அப்போ நாம் யாரோட இருக்கணும்? இயேசுவோட இருக்கணும். இயேசுவோட இருக்கிறப்ப தான் நமக்கு வெற்றி. இயேசுவோடு இருந்தால் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி. இயேசுவோடு இருந்தால் தான் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்விலே வெற்றி. இயேசுவோடு இருந்தால் எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தின் மீது வெற்றி பெற்று நாம் மறு உலகிலும் இயேசுவோட இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்போ இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இப்போ இயேசுவோட நம்ம நடக்க போகிறோம், இயேசுனுடைய பாடுகளில் பங்கேற்க போகிறோம். எனவே இப்போது சிலுவை பாதை நடைபெறும்.
ஷார்ட்டாக கொஞ்சம் அரை மணி நேரத்தில் நாம் இந்த சிலுவை பாதை செய்ய போகிறோம். இயேசு போகிறார், நாமளும் போக போகிறோம். நம்ம சிலுவை சுமக்க போகிறோம். நம்ம துன்பத்தோடு போகிறோம், கஷ்டத்தோடு போகிறோம், நோயோடு போகிறோம். நம்முடைய பாதை இயேசுவின் பாதை. நமக்கு என்ன நடந்துச்சோ அதை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். அது எல்லாத்தையும் சுமந்து போகிறார். சோதனை வெல்ல போகிறார். இயேசுக்கு இருந்த கடைசி சோதனை என்ன தெரியுமா? என்ன சோதனை? சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடலாம். கடைசி நேரத்தில் இயேசுவுக்கு ஒரு சோதனை இருந்துச்சு. என்ன சோதனை? அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கலாமா வேணாமா? அப்போ இயேசு ஜெபிக்கிறார், அப்பா கூடுமானால் இந்த துன்பங்களும் என்னை விட்டு நீங்கட்டும். எனினும் என்னுடைய விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் நிறைவேறட்டும். என்னால் தாங்க முடியல. நான் எப்படி இதை மேற்கொள்றது? எப்படி சிலுவையில மறிக்கிறது? எல்லா அவமானத்தை எப்படி தாங்கிறது? நினைக்கிறப்ப பயமா இருக்குதுப்பா, கலக்கமா இருக்குதப்பா, என்ன செய்யறதுனே தெரியல. கூடுமானால் இந்த துன்பங்களும் என்னை விட்டு நீங்கட்டும். எனினும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இயேசுனுடைய வாழ்வு இந்த சோதனையை வெல்றதுக்கு செஞ்சது காரியம், அவர் எப்போதும் தந்தையோடு இருந்தார். யாரோட இருந்தாரு? தந்தையோடு, கடவுளோடு இருந்தார். எபிரேயர் 5வது அதிகாரம், எபிரேயர் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டினார். பாருங்க, இயேசுவே இந்த உலகத்துல இருந்தப்ப ஜெபம் பண்ணாரு, சத்தமா கத்தி ஜெபம் பண்ணாரு. ஒரு சிலருக்கு சத்தமா ஜெபம் சொன்னா பிடிக்காது, ஒரு சிலருக்கு அமைதியா ஜெபம் பண்ணாதான் பிடிக்கும். ஆனா இயேசு உரக்க கத்தி ஜெபம் பண்ணார், இயேசு அமைதியா ஜெபம் பண்ணார். ரெண்டும் செஞ்சாரா இல்லையா? அப்ப இயேசு தானே நம்ம நம்புறோம். சில சமயம் சத்தமா ஜெபிக்கணும், கதறி அழுது ஜெபிக்கணும், சில சமயம் அமைதியா உட்காந்து ஜெபிக்கணும், வீட்டுல பைபிள் வாசித்து ஜெபிக்கணும். ரெண்டையும் செய்யணும். ஜெபம் அவசியம். நம்ம சாவிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? சோதனை, சாவு, மரணத்தில் இருந்து யார் காப்பாற்ற முடியும்? கடவுள். அப்ப அந்த கடவுளை நோக்கி குரல் எழுப்பணும், ஜெபிக்கணும், மன்றாடணும். எனவே இந்த ஜெபம் அவசியம். ஆண்டவரை துதிக்கணும். ஜெபம் 2 வகையில இருக்குது. ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி அவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஸ்தோத்திரம், நன்றி நன்றி, நீங்க வல்லவர் நல்லவர் அப்படின்னு ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்களை போற்றி துதிக்கணும். 2வது மன்றாடணும். நம்ம தேவைகள், விண்ணப்பம், கஷ்டம், நஷ்டம் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லி, அப்பா இயேசுவின் பேரில் கேட்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க, நல்ல வாழ்வு கொடுங்க, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, எங்க நாட்டை ஆசீர்வதிங்க, மன்றாடி ஜெபிக்கணும். எனவே ஆண்டவர் இயேசு செய்தது என்ன? ஜெபம். தந்தையை நோக்கி அவர் தன்னோடு இருக்கிறத உணர்ந்து அவரை நம்பி ஜெபம் பண்ணார், உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. இயேசு உபவாசித்து ஜெபித்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அதனால்தான் சோதனை வெல்ல முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த போராட்டத்துல, சோதனையில, கஷ்டத்துல வெற்றி பெறணும்னா நமக்கு தேவையானது என்ன? ஜெபம். அடுத்து 2வது உபவாச ஜெபம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். சாத்தானை மேற்கொள்ளலாம், மேற்கொள்ளலாம், கஷ்டத்தை மேற்கொள்ளலாம், நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு இந்த சோதனையில, கஷ்டத்துல, நஷ்டத்துல, பாடுகளில வெற்றி பெறுவதற்கு நமக்கு தேவை இறை வார்த்தை. இயேசு என்ன பண்ணாரு? இறை வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் வெற்றி பெற்றார். பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வாசித்து தியானம் பண்ணணும், அதன் பிரகாரம் நடக்கணும், கட்டளை பிரகாரம் நடக்கணும், 10 கட்டளை பிரகாரம் நடக்கணும். ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் நடக்க நடக்க நீங்க பரிசுத்தமாவீங்க. உங்களுக்கு சக்தி கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், நீங்க வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சோதனைகள் விளைவதற்கு முதல்ல ஜெபம், 2வது உபவாச ஜெபம், 3வது இறை வார்த்தை. என்ன வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை உங்களோட இருக்கணும். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எவ்வளோக்கு எவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்களோ உங்களோட இயேசு இருப்பார். ஒரு சகோதரி எனக்கு தெரியும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க.
அவங்க 7 தடவை பைபிளை முடிச்சிட்டாங்களாம். பைபிளை தொடக்கத்திலேருந்து பைபிளை முடிச்சுட்டாங்க. 7வது தடவை முடிக்கிறப்ப இயேசு வந்து அவர் முன்னாடி நின்னாராம். மகளே, 7 தடவை படித்து முடிச்சிட்டேன், இப்போ என்னை நீ பார், என்னை பார்த்துக்க, நான் தான் இயேசு. நீ இறை வார்த்தையை படிச்சியே, உனக்கு என்னை பரிசாக உனக்கு கொடுக்குறேன், உன்னோட நான் இருப்பேன், உன்னை நான் பார்த்துக்குவேன், உன்னை கைவிடவே மாட்டேன். பாருங்க, இயேசு நிஜமாக வந்து நின்னாராம். நீங்கள் பைபிள் படிக்கிறப்ப இயேசு உங்களோட இருப்பார். இறை வார்த்தையை படிக்க படிக்க தான் இயேசு உங்களோடு இருப்பார். செல்ஃபோனில் எடுத்து கண்டதை பார்க்குறப்ப பேய் தான் வந்து நிற்கும், கெட்டவங்க தான் வந்து நிற்பாங்க, உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். அங்கங்கே பேசுகிறப்ப அழகை பேசி உங்களை ஏமாற்றிடும். இறை வார்த்தையை படிக்க படிக்க, பைபிளை செல்ஃபோனில் வச்சுட்டு படிக்க படிக்க ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு இந்த போராட்டத்தில், சோதனையிலே, துன்பத்தில், கஷ்டத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கு மற்றும் ஒன்று பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் துணை செய்வார். அவர் தாமே வல்லமை சக்தியை கொடுப்பார். அவர் துணை செய்கிற பொழுது அந்த சக்தியை பெற்று, வலிமை பெற்று போராட்டத்திலே, சோதனையிலே, கஷ்டத்திலே வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு இயேசு கிறிஸ்து, அவருடைய பெயர், அவருடைய இரத்தம், அவருடைய சிலுவை, நமக்கு இந்த போராட்டத்தில் வெற்றி தருவதற்கு இயேசு இருக்கிறார். எனவே இயேசுனுடைய பெயரை கூப்பிடணும். இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை ஆண்டு நடத்தணும்னு இயேசுவிட்ட ஒப்பு கொடுத்து இயேசு பேரை சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறோமோ, இயேசுவேன்னு கூப்பிடுறோமோ, இயேசு நம்மோடு இருந்து வெற்றி தருவார். எவ்வளோக்கு எவ்வளோ இயேசுவே, நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, நீங்கள் கல்வாரியில் எனக்காக, என் குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, அந்த ரத்தத்தால் என்னை முத்திரையிடுங்க, என்னை பாதுகாத்தருளும், என்னை மீட்டருளும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரத்தத்தால் நம்ம சுத்தப்படுத்தி முத்திரையிட்டு காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தது இயேசுனுடைய சிலுவை, அதான் வெற்றியின் சின்னம். அந்த சிலுவையில தான் மரணத்தை வென்றார். அந்த சிலுவையில தான் நமக்கு உயிரை கொடுத்து வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை உற்று நோக்கணும். அந்த சிலுவையில நம்ம போராட்டத்தை, கஷ்டத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், என் துன்பத்தை அந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கிறேன், என் பாடுகள், வேதனையும் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தினுடைய வறுமை பாதிப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறப்ப ஆண்டவர் அந்த சிலுவையினாலே நமக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்போ இந்த சோதனைகளிலே, கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த அரண்கள், இந்த கருவிகள் நம்மோட இருக்கணும். எனவே தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையிலே, நாம் இந்த உலகத்தோடு போராடுகிறோம். இந்த போராட்டத்திலே நாம் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. உலகு சார்ந்த ஈட்டி, கம்பு, இது ஜெட் விமானம், இதெல்லாம் நாம் பயன்படுத்தல. இது மனிதர்களோடு மட்டும் போராடல, பேய்களோடு போராடுகிறோம். இந்த போராட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அரண்களை தகர்க்கக்கூடியவை. அதுதான் ஜெபம், அதுதான் உபவாசம், அதுதான் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை, இறை வார்த்தை, தூய ஆவியின் அபிஷேகம் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம வெற்றி வாழ்க்கை வாழணும். தவக்காலத்தில் சோதனைகளை வெல்லணும், பாவத்தை வெல்லணும், உலக ஆசைகளை வெல்லணும். இன்னும் இந்த உலக ஆசைகள், இன்னும் பசாசு கொடுக்கிற சோதனைகள்லாம் வென்று நாம் பரிசுத்தமாக மோட்சத்துக்கு போகணும். அதற்கு இந்த ஆயுதங்கள் அவசியம். இன்னும் நாம் எப்படி இருக்கணும்? எபேசியர் 6:13 சொல்றார், பொல்லாத நாள் வரும்போது அனைத்தின் மீதும் வெற்றி பெறுவதற்கு நீங்க உண்மை உங்கள்கிட்ட இருக்கணும். எது உங்கள்கிட்ட இருக்கணும்? உண்மை. உண்மையை இடைக்கச்சையாகவும், உங்க இடைக்கச்சை எது? உண்மை. அதான் பெல்ட் போல எதை நம்ம அணிஞ்சுக்கணும்? உண்மையா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்வில் பொய்யே கிடையாது. ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கடவுளுடைய வார்த்தை பிரகாரம் நடக்கணும். உண்மையா இருக்கிறப்ப வெற்றி பெற முடியும். உண்மை.
அடுத்தது நேர்மை, அரைக்கச்சை. நேர்மை உடையவர்களா இருக்கணும், கட்டளை பிரகாரம் நடக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், மாசற்றவர்களா இருக்கணும். நேர்மையா இருக்கிறப்ப அழகை சோதனை ஒண்ணும் பண்ண முடியாது. மூன்றாவது, ஆண்டவர் அருளும் வார்த்தைகளை மிதியடியா போட்டுக்கணும். இறை வார்த்தையில தான் படிச்சு அதன் பிரகாரம் நடக்கணும். அமைதியை அறிவிக்கணும். சண்டை போட போகக்கூடாது. கிறிஸ்தவங்க சண்டை சச்சரவு போகக்கூடாது. கோபம் கொள்ளக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது. கோபம் கொள்ளாதே, அது கொலையில முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் ஆபேல் மேல இது கோபம் கொண்டான், கடைசியில் என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். கோபம், எரிச்சல். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த கோபம் தான். கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம். ஆண்டவர் பேசுறப்ப முதல்ல இந்த கோபத்தை பத்தி தான் பேசுறார். அடுத்ததான் விபச்சாரத்தை பத்தி பேசுறார். விபச்சாரம் இந்த உங்க உடலை மட்டும்தான் அழிச்சிடும். ஆனா இந்த கோபம் வீட்டையே அழிச்சிடும், ஊரையே அழிச்சிடும், பங்கையே அழிச்சிடும், நாட்டையே அழிச்சிடும். பெரிய பெரிய நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கோபப்பட்ட நாட்டையே அழிச்சிடுவாங்க. எனவே இந்த கோபம் எல்லாத்தையும் அழிச்சிடும், நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். வேண்டாம், அமைதி தான் நம்மளுக்கு தேவை, பொறுமை தான் நம்மளுக்கு தேவை. அதை தான் ஆண்டவர் இயேசு, அவர் எதுவுமே அவரை சண்டை போட்டவங்க, அவங்க அடிச்சவங்கள, துன்புறுத்தியவங்கள இயேசு என்ன செய்யல? பழிக்கல, திட்டல, அவங்களுக்கு எதிராக போராடல. ஆண்டவர் அமைதியா பொறுத்துக்கிட்டு அவர்களுக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப அமைதி அருளும் நற்செய்தி மிதியடி. உங்க காலில் என்ன இருக்கணும்? அமைதியான வழிய நற்செய்தியான மிதியடி. எங்க போனாலும் சண்டை போட போகவே கூடாது, தீமை செய்ய போகவே கூடாது. அந்த நற்செய்தி காட்டும் வழியில அமைதி பாதையில நடக்கணும். நான்காவது, நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எப்போதும் நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார். அவர் இருக்கிறப்ப சாத்தான் எந்த துன்பம், எந்த கஷ்டம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அழகை எதிர்த்து நிற்க முடியும், அது உங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. அடுத்ததாக மீட்பை தலைச்சீரா. நல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறீங்களா, உடனடியாக பாவ சங்கீதனம் பண்ணிடணும். இயேசு ரத்தம் சிந்தி பாவத்திற்காக பரிகாரம் செஞ்சிருக்கிறார். அப்ப நமக்கு மீட்பு உண்டு. பாவத்தில் இருந்தோம்னா மீட்பு கிடையாது. பாவத்தில் இருந்து நாம கழுவி தூய்மையா இருக்கணும். மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே நல்ல மனசாட்சியோட நல்லவங்களா பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி பரிசுத்தமா மீட்படைந்தவர்களா மீட்பை தலைச்சீராவாக அணிந்து கொள்ளணும். அடுத்தது, தூய ஆவியானவர், அவர் நம்மோட பேசுவார். தூய ஆவியானவர் இறை வார்த்தைகளை கொடுப்பார். தூய ஆவியானவர் இறை வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை பிரகாரம் அதை எடுத்து போர்வாளா வச்சுக்கணும். அப்பதான் தீயோனை வெல்ல முடியும், போராட்டத்திலே வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா 8:13 ஆண்டவர் சொல்றார் இந்த களைகள். அப்ப விதைகள் பற்றிய ஓமையில சொல்றார். அப்ப ஒரு சிலர்லாம் எங்க விழுந்துடுறாங்களாம்? பாறையில விழுந்த விதைகள் போல இருக்கிறாங்க. அப்ப பாதையில விழுந்த விதை போல இருக்கிறாங்க. அப்புறம் முச்செடி நடுவில் விழுந்தது போல இருக்கிறாங்க. சோதனை காலத்துல அவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க? ஃபெயில் ஆயிடுறாங்க. முச்செடி. அப்ப அந்த கஷ்டம் வரப்ப, சோதனை வரப்ப, செல்வ மாயை, உலக பெருக்கு, ஆசைகள்லாம் வர்றப்ப நிறைய பேர் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசுவோட இதெல்லாம் இருக்கிறப்ப, இயேசுவை நம்பி உண்மையா, நீதியா, நேர்மையா, நம்பிக்கையா நாம் ஆண்டவருடைய வார்த்தையோடு இருக்கிறப்ப கிறிஸ்துவ வாழ்விலே வெற்றி பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே.